அவங்க நினைப்பாங்க இஎம்ஐ தானே நார்மலாக தான் சார் இருக்கணும். பட் ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் வாங்க போகிற 40 லட்சத்தை விட நீங்கள் 80 லட்சமாக கடைசியில் கட்டியிருந்திருப்பீங்க, 85 லட்சமாக கட்டியிருந்திருப்பீங்க. இஎம்ஐயில் ஒன்ஸ் விழுந்தாங்கன்னா டோன்ட் கம் பேக் அகெயின். ஏன்னா அது ஒரு ட்ராப் தான். அது நீங்கள் இஎம்ஐயில் போயிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் 56 57 வயசு வரையும் உங்கள் ரிட்டைர்மெண்ட் வரையும் எனக்கு தெரிஞ்சு யாருமே வரல இது வரையும். இப்போ வீடுன்னு நான் வாங்குறேன், இஎம்ஐயில் நான் வாடகைக்கு தான் நான் போகிறேன்னா நோ நீட் டு கோ. வாடகைக்கு நான் விட போகிறேன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது. வீடு இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது இந்தியாவில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தான் நான் வீடை நான் வாங்கினாலும் ரெண்டல் எனக்கு 3% தான் வேஸ்ட் ஆஃப் மணி. நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் வாழ்கிறதுக்கு நான் சொன்ன அந்த நம்ம ஆங்கரேஜாக நம்ம சென்டிமெண்டலாக இருக்கிறனால வாழ்க்கையில் எனக்கு ஒரு வீடு வேணும். எஸ் போங்க, ஒரு வீடு வேணும். ஆனால் அதை 5 வருஷத்துக்குள்ள பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கோல்டு இருந்துச்சோ பையன் இல்லைன்னா கோல்டு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு வீடு வாங்குறீங்க, தட் இஸ் குட் மூவ். 5 வருஷத்துக்கு உங்களால் பே பண்ண முடியுங்கிற தைரியம் இருந்துச்சுன்னா போங்க. இல்லாட்டி நீங்கள் ரிட்டைர்மெண்ட்டுங்களாம் மறந்துடும். அதாவது இப்போ நான் இஎம்ஐ போகிறேன்னா 5 வருஷத்துக்குள்ள நான் அதை அடைச்சிடணும். இஎம்ஐ மட்டும் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கண்டுக்கவே இல்லைன்னா உங்களுக்கு காம்பவுண்டிங் பவர் உங்களுக்கு தெரியாது. காம்பவுண்டிங் பவர் சீக்ரெட் மட்டும் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களெல்லாம் 5 வருஷத்துக்கு ஒன்றும் இல்லை, 3 வருஷம் கழிச்சு உங்கள் பேங்க் மேனேஜரை போய் பாருங்கள். நீங்கள் கட்டினது எவ்வளோ, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கிறீங்க, கேபிட்டல் எவ்வளோ பே பண்ணீங்க, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வீடு வாங்கிட்டு நான் பேங்க் மேனேஜர் போய் என் ஒய்ஃப் சொன்னதுனால நானும் என் ஒய்ஃபும் போய் பேங்க் மேனேஜர் பார்த்துட்டு 3 இயர் கழிச்சு போய் பார்க்குறோம். அவர் சொன்னது, சார் நீங்கள் 9 லட்ச ரூபா கட்டியிருக்கிறீங்க, 2 லட்ச ரூபா நீங்கள் வந்து பே பண்ணியிருக்கீங்க கேபிட்டல், 7 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட்னாரு. 7 லட்ச ரூபா நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு எனக்கு பெரிய ஷாக்காக இருந்தது. அதுக்கு அடுத்து தான் அடுத்த மாதத்துலேருந்து என்னோட 90% சேலரி நான் அப்படியே பேங்க் லோனாக அடைச்சேன். ஏன்னா அதுவரை எனக்கு தெரியாது. ஏன்னா தட் இஸ் காம்பவுண்டிங் பவர். காம்பவுண்டிங் பவரை யாராலையும் நோபடி கேனாட் கேட்ச் அப், நோபடி கேனாட் ஜட்ஜ். ஏன்னா நீங்கள் சிஏ படிச்சிருங்க, 100 and மேக்ஸில் கூட நீங்கள் எடுத்துங்க. ஆனால் இந்த காம்பவுண்டிங் பவர் எஃபெக்டை தெரிஞ்சுக்கணுன்னா ஃபினான்ஷியலாக அதான் பேங்க்காரங்களுக்கு நல்லா தெரியும் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அதனால் சொன்னால் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரு 5 வருஷம் சாக்ரிஃபைஸ். 5 வருஷம் என்ன, ஒரு ட்ரெஸ்ஸு, வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. இந்த பொங்கல் இந்த பர்த்டேக்கு கேக் வெட்டுறது, பலூனை கட்டி கொடுறது, வெளியில் போய் வான வேடிக்கை கட்டுறது, நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு காரை வாங்குறது, இன்னொரு கிரெடிட் கார்டை வாங்குறது, புது ஷூ வாங்குறது, இதெல்லாம் இல்லாமல் 5 வருஷம் எல்லாத்தையும் ஒரு இஎம்ஐ மட்டும் தான் கட்டணும்னு இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு இஎம்ஐ கூட கட்டலாம். போனஸ் வருது, அதை பே பண்ணலாம். எங்கள் அம்மா எனக்கு ஏதோ ஒரு எங்கள் குடும்பத்துலேருந்து ஏதோ ஒரு பிரிவினை, ஏதோ பாக பிரிவினை, ஏதோ ஒரு அமௌண்ட் வருது, இல்லை லாட்ரி ஏதோ ஒன்று வருது, இல்லை ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது, தட் வி நீட் டு பே பேக் டு த இஎம்ஐ. இப்போ நீங்கள் எப்படின்னா சில பேங்க்கில் நீங்கள் அதான் இஎம்ஐ போகிறதுல 2 சீக்ரெட் இருக்குது. ப்ரைவேட் பேங்க்கில் போனீங்கன்னா ப்ரீ க்ளோஷருங்கிற ஒரு பெரிய ஒரு சும்மா இருக்குது. ப்ரீ க்ளோஷர் சில இதில் ஃபைனோட பண்ணுவாங்க, அலௌடு கிடையாது. ஆனால் சென்ட்ரலைஸ்டு பேங்க்கில் எப்படின்னா எனக்கு லக்லி எனக்கு இதெல்லாம் யாருமே சொல்லலாம். ஆனால் நான் நல்லபடியாக நான் சென்ட்ரலைஸ்டு பேங்க்கில் தான் நான் போயிட்டேன். ப்ரீ க்ளோஷர் பண்ணும்போது எனக்கு எந்த ஃபைனும் கிடையாது. ஆனால் நான் ப்ரைவேட் பேங்க்கில் நான் போனேன்னாக்க அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தட் இஸ் குட். எல்லாருமே இன்றைக்கி ஐடி பசங்க, ஊர்லேருந்து வர ஐடி பசங்க ஐடியில் ஜாயின் பண்ணி 3வது மாதமே தே ஆர் கோயிங் ஃபார் இஎம்ஐ வாங்கிடுறோம். வாங்கணும், இங்கே நீங்கள் இடமா வாங்கினீங்கன்னா அது அப்ரிசியேஷன் ஆகும், நீங்கள் செல் அவுட் பண்ணுறீங்க, ப்ராஃபிட். பட் ஆனால் வீடு நான் என்ன தான் நான் பண்ணாலும் இந்தியாவில் ரெண்டல்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா வீடு நீங்கள் என்ன தான் நீங்கள் 70 லட்சம் கூட நீங்கள் வாங்கி 1 கோடி கூட நீங்கள் வீடு வாங்கிக்கிங்க, ரெண்டல்னு போனீங்கன்னா 30,000 மேலே போகாது. 3%. ஸோ ரெண்டலுக்குன்னு நீ கொடுக்க போகிறேன்னா வீடு வாங்கணும் அவசியமே கிடையாது. பெட்டர் புட் இட் இன் எஃப்டி, சம் குட் பாண்ட்ஸ், ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட். இல்லை சார் நான் வாழணும் அப்படின்னா 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எடுங்க. 5 வருஷத்தில் முடிக்க பாருங்கள்.